அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரபீஸ் அல்றதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. இவர் ஒருத்தரே அவ்வளோத்தையும் அள்ளி பக்கத்து தெருவில் கொண்டு போய் போட்டு வந்தார். அவரோட வேலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இவரை அவங்களுக்கு அதே பொழப்பாக இருந்தாலுமே அவ்வளோ விரும்பி செய்கிறாங்க. இவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். அல்ஃபஹமா சிக்கன், இது எப்போயுமே தந்தூரி தானே வாங்குகிறோம். இன்றைக்கி அல்ஃபஹமா வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது கொஞ்சம் ஜூஸியாகவும் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர்லேயும் இருந்துச்சு. பட் என்னென்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கலை. அல்ஃபஹமா எப்போயுமே நல்லா தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸி ஃப்ளேவரில் இருந்ததுனால பசங்க யாருமே விரும்பலை. அதுக்கு மயனீஸ் தந்திருந்தாங்க. அப்புறம் க்ரீன் சட்னி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். மற்ற இடத்துல புளிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் இது அப்படி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஒரு குப்பூஸும் அப்புறம் ஃபுல் பகமா வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸ் பார்த்திங்கனாலுமே பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தாங்க. ஆனால் 4 பீசஸ் தான் இருந்துச்சு. பட் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு பெரிய பீஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீதி ஃபுல்லுமே லெக் பீஸ் வந்துருந்துச்சு. இப்போ பையன் போதும் வீடியோ எடுத்தது சாப்பாடு தான் வந்துட்டான். ஸோ அவனுக்கு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு டேஸ்ட் இருந்தாலுமே நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். அதுவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசியோடு உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
திருநெல்வேலியில் வந்து பக்கெட் பிரியாணி வந்து இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வருது. எனக்கு நான் அடிக்கடி வாங்கினதுனால எனக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் உட்காந்துட்டேன். எனக்கு சரியான பசி. லெக் பீஸ் பிரியாணியை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நான் ஐகார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குப்பூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதுமிருச்சு, அதாவது அந்த அல்ஃபஹமா ஜூஸியில் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு ஆயிடுச்சு. சரி ஓகே, அது கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம்ன்ட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். க்ரீன் சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் சட்னி வந்து இஞ்சி ஃப்ளேவரோட அந்த தயிர் ஃப்ளேவர் எல்லாமே, புதினா எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பிரியாணியுமே நல்லா தான் இருந்துச்சு, அது எந்த குறையும் சொல்ல முடியாது. குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அதுலாம் அந்த தந்த பக்கெட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லோக்கலான பக்கெட்லாம் இல்லை, நல்லா கனமாக தான் இருந்துச்சு. நம்ம யூஸ் கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பக்கெட்டில் தான் தந்திருந்தாங்க. இது எங்கே நான் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஹட்டுன்னு இருக்குது இங்கே திருநெல்வேலியில். ஸோ அங்கே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மதியான நேரம் கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு படுத்தாச்சு. அப்புறம் ஈவினிங் தான் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டேன். சரி ஓகே, வடை எதுவும் போடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருந்தேன். ஏற்கனவே நான் வாங்க வேறு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்த கடலை மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ வெங்காயம் பஜ்ஜி மாதிரி வேணால் போடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வெங்காய பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தேன். பையனும் பசிக்குன்ட்டான். ஸோ அவனை விளையாடிட்டு வராங்கல்ல, அதனால சீக்கிரம் பசி வந்துடுது பசங்களுக்கு. சரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு செய்யுமின்ட்டு தொழுதுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அதுக்குள்ளேயும் இந்த பஜ்ஜியை மட்டும் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். மீதி வேலையை வந்து தொழுதுட்டு தான் செஞ்சேன். பையனை பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தான்.